வந்து மட்டன் குழம்புக்கு மசால் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்சு இஞ்சி, வெங்காயம், பூண்டு, கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், இது எல்லாமே போட்டு நான் வதக்கிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டனுக்கு வந்து 1 கேஜி வந்து கழுவிட்டு நல்லா வச்சுட்டேன். இதில் வந்து மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வந்து மட்டனுக்கு எல்லாம் போட்டுட்டோம். ஒரு டைம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். மட்டன் வந்து அப்போ தான் வேகும். மட்டனுக்கு வந்து ஒரு 6 விசில் விட்டோம்னா வெந்துடும். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விடுவோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளித்து குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து கறி குழம்புக்கு வந்து இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா வதக்கி ஆட்டினீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வதக்கி செய்யணும். நல்லா மசாலா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி வச்சு வேக வச்சோம் இல்லைங்களா மட்டனு. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு மட்டனு. இதை வந்து நம்ம அப்படியே இந்த மசாலெலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து வச்சுட்டோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து மேலே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் மட்டன் வந்து நல்ல கிரேவியாக நல்ல கன்சிஸ்டியாக வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.